விஜய் வந்து காவேரி கிட்ட இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வராதீங்க, என் குழந்தைய வந்து பார்க்காதீங்க, இதுக்கப்புறம் என் குழந்தை நான் அந்த ஸ்கூல்லேயும் படிக்க மாட்டா, இந்த ஊர்லேயும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் சார் இப்படிலாம் முடிவு எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாம் உங்களுக்காக தாங்க, உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக தான் நீங்கள் விரும்பினாலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க, உங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு இடையிறா என் பிள்ளையும் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன், இதுதாங்க என்னோடய முடிவு, தயவுசெய்து இதுக்கப்புறம் என் குழந்தை மேலே எந்த அன்பையும் காட்டாதீங்க, அக்கறையும் காட்டாதீங்க, அதே டைமில் இந்த வீட்டுக்கும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்துட்டு இருக்க காவேரிக்கு அவங்க அக்கா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. காவேரியும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து சாரதாவும் வந்து விடாப்படியாக சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும், விஜய் தம்பி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி வந்து ரெண்டு சைடும் இப்படி இருக்கிறதால யோசிக்கிறாங்க. காவேரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ டைம் நல்லா எடுத்துக்கூடி, ஆனால் எக்காரணம் கொண்டும் நீ விஜய் தம்பி இதை மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி குழந்தைய பார்க்க முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அம்மு பாவம், அவளுக்கு ஒரு அம்மா கிடச்சிருப்பா, இது எல்லாமே போச்சு, விஜய் சார் வேற ஒருத்தர் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், அம்மாவும் பிடிவாதமாக இருக்காங்க, வேறு வழியே கிடையாது, நான் வந்து குழந்தை வந்து காரணம் காட்டி தப்பிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் யோசனை பண்ணி அவங்க அம்மா பண்ணுற வேலையில் ஒத்துக்கிறாங்க. நம்ம காவேரி அவங்க அம்மா கிட்டே நீ வீட்டை விட்டுலாம் வெளியே போக வேணாம், நான் வந்து விஜய் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்பாடா என் பொண்ணு சம்மதிச்சிட, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபோன் போட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இந்த மாதிரி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லைம்மா நேரில் போய் நம்ம சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் அவங்கள பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. கங்கா சரின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து நம்ம சாரதாவும் என்ன பண்ணுறாங்க, நேரில் வந்து போய் பார்க்குறாங்க. காவேரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்தோடனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி காவேரி சம்மதிச்சிட்ட கல்யாணத்துக்கு நாளைக்கே நீங்கள் வந்து காவேரிக்கு பூ வச்சுட்டு போயிடுங்க, அது ஒரு முறையாக இருக்கும், அப்போ தான் காவேரி வந்து மனசு மாறாமல் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும் சித்தியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து இதெல்லாம் வேணாம், சரிப்படாது, காவேரி முழு மனசோட சம்மதிச்சிருக்க மாட்டா, அதனால் வேணாத்த அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, காவேரி சம்மதிச்சிட்டா, அவ்வளோதான், அவளை சம்மதிச்சுட்டு உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் சொல்லிட்டேன், அதை தான் நான் செஞ்சுட்ருக்கேன், அவள் முழு மனசை சம்மதிக்கிறாளோ அரை மனசை சம்மதிக்கிறாளோ அதெல்லாம் தேவையில்லை, உங்ககிட்ட அவளை ஒப்படைச்சிடுவேன், அவ்வளோதான் மாப்பிள்ள, இதுக்கப்புறமும் நீங்களும் பிடிக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னோடனே, குழந்தைய பற்றி யோசிங்க மாப்பிள்ள, அவள் பாவம் இல்லையா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜயும் குழந்தைக்காக ஒத்துக்கிறாரு. இங்கே எல்லாம் சந்தோஷமாக காவேரி வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி பூ வைக்கிறதுக்காக. இங்கே காவேரிக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பார்த்து டென்ஷனாக வராங்க. இவங்க மட்டும் இவங்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணுறா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக்கில் ஃபுல்லாகவே வரா. அதை பார்த்துட்டு என்ன அம்மோ பேக்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. மிஸ் ஒன்றும் இல்லை, நான் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே தான் நான் வந்து 2 நாளைக்கு தங்க போகிறேன், உங்கள் கூட தான் மிஸ், எங்கள் அப்பா சம்மதம் தெரிவிச்சிட்டாரு, எங்கள் அப்பா வந்து எனக்கு இங்கே தங்கிக்க சொன்னார், அதனால தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா மிஸ், உங்களுக்கு சந்தோஷம் தானே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி காவேரிக்கு நாங்கள் பூ வச்சிடறோம் எங்கள் முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ராதா வந்து காவேரி தலையில் பூ வைக்கிறதுக்காக போகிறாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்து முழிக்கிறாங்க. என்னடி அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரிக்கு பூ வச்சு விடுறாங்க ராதா. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டு மருமக, எக்காரணம் கொண்டும் இதுக்கப்புறம் மாற்றியெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னோடனே சரின்றாங்க. சரி இப்போது அம்மாவும் பொண்ணையும் நான் ஒன்றா சேர்த்துட்டேன், என்ன பார்க்குற, இதுக்கப்புறம் குழந்தைக்கு அம்மா நீ தானே, அதனால தான் இந்த வீட்டில் இருக்கட்டும் 2 நாளைக்கு நாங்கள் விட்டு வைக்கிறோம், அதனால் நீயும் குழந்தையும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னோடனே காவேரி வந்து மனசு இல்லாமல் அப்படியே விஜய் பார்க்குறாங்க. விஜயும் என்ன பண்ணுன்னு திரும்ப தவிப்பிலே பார்த்துட்ருக்காரு.